வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சமச்சரண சரோஜம் சந்திர நீலாம்புதாவம் ஜகன நிகித பாணிம் மண்டனம் மண்டனானம் தருண துளசிமலா கந்தரம் கஞ்சநேத்திரம் தவல சதஹாசம் விட்டலம் சிந்தையாமி. இந்த கலியுகத்தில் கூட்டம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது எல்லா இடத்துலையுமே இருக்குது. கோயிலுக்கு போகலான்னா கூட்டம் நிரம்பி எழுது, பக்தி வளர்ந்துருத்து, அந்த அளவுக்கு அற்புதமாக பக்தி வளர்ந்துருத்து. சரி, துணி வாங்க கடைக்கு போகலான்னு பார்த்தா அதை விட பயங்கர கூட்டமாக இருக்குது. துணியை வாங்கிட்டு ஹோட்டலில் சாப்பிடலான்னு பார்த்தா அதை விட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஊபர் கிடைக்கல, ஓலா கிடைக்கலன்னு ட்ரெயினில் புக் பண்ணாக்க அதை விட கூட்டம் நிரம்பி ஒழியிறது. ஆனால் இதை எல்லாத்த விடையும் ஒரு இடத்துல கூட்டம் நிரம்பி எழுது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த இடம்? பெற்ற பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் தஞ்சம் அடைந்த முதியோர்கள் கூடியிருக்கின்ற இடம். என்ன ஒரு பாவம்! பாலூட்டி சீராட்டி தாய் வளர்த்து விடுவா, தோலை சுமந்துண்டு தந்தை நம்மளை வளர்த்து விடுவா. நம்மளுக்குன்னு ஒரு காலம் வந்துருத்துனா, நம்மளுக்குன்னு ஒருத்தி வந்துட்டானா எல்லாம் சேர்ந்துட்டு வயசானவளை முதியோரத்தை சேர்த்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கோம். ஏன்டா அப்பா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வான்னு சொல்லும்போது அமெரிக்காவில் இருக்க மம்மி என்னால் வர முடியாது, நான் பைசா அனுப்புகிறேன், நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்ற பிள்ளை. ஏன்டா அப்பா அம்மா இறந்து போயிட்டா, நீ தான் வரணுமா, இல்லை மாமி லீவு கிடைக்காது, நீங்களே காரியத்தை முடிச்சிருங்க, பைசா அனுப்புகிறேன்னு சொல்கிற பிள்ளையும் இந்த கலியுகத்தில் இருக்கா. ஆனால் இவ எல்லாரையும் மிஞ்சுவதை போல் ஒரு அற்புதமான மனிதன் அப்படின்னு சொல்கின்ற போது புண்டலீகன். ஒரு காலகட்டத்தை உதாரித்தனமாக இருந்தாலும் குருவின் உபதேசம் கேட்டு தாய் தந்தையரை தன்னோட வச்சுண்டு அற்புதமாக சேவை சாதிச்சான் பாருங்க அந்த புண்டலீகன். அவனை பார்க்குறதுக்கே பகவான் ஓடி வந்துடுறார் இல்லையா? அதனால தான் இது பாண்டுரங்கன் விட்டலன் என்ற அவதாரம் வந்தது. எப்படி ஒரு சேவை! நம்ம எவ்வளோ சேவை செய்கிறோம், எவ்வளோ தானங்கள் பண்ணுறோம், எவ்வளோ உதவிகள் பண்ணுறோம். ஆனால் பெற்றவளுக்கு நாம் செய்கின்ற உதவி கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றுகின்ற போது வருகின்ற புண்ணியம் பல 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 ஆயிரம் தலைமுறைக்கு அந்த புண்ணியம் நம்மளை காக்கும். அதனால் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன்னா, பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் தாய் தந்தை பிறக்கும்போது குழந்தை, இறக்கும்போது குழந்தை, நடுவில் தான் அந்த வாலிப வயது, அந்த பருவமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? யோசிக்கணும், எவ்வளோ நம்மளை வளர்க்கறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டிருப்பா ஒவ்வொரு தாய் தந்தையர். அந்த தாய் தந்தையர் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளோட கடமை இல்லையா? ஆற்றுல ஒரு இடத்துல இடம் கொடுத்தா போடும், ரூம் கொடுத்தா போடும், என்ன ஆக போகுது, என்ன குறைய போகுது? அதை விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தை சேர்த்து விட்டுட்டு வந்துடுறோம் பாருங்க. எவ்வளோ ஒரு பாவம் அது! என்ன தான் நீங்கள் புண்ணியம் பண்ணாலும் இதனால் வருகின்ற ஒரு பாவம் பல தலைமுறைக்கு அந்த பாவம், இந்த பாவத்துக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சொல்கிறான். ஒரு தாய் விடுகின்ற ஒரு சொட்டு கண்ணீருக்கு 1000 கோடி பாவம்னா பாருங்க எப்படி இருக்குன்றது. அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் விஞ்ஞாபனம், தயவுசெய்து அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் பகவான் நம்மளை பார்க்க வருவான். நீ இந்துவாக இருந்தால் சிவன் வருவார், கிருஷ்ணர் வருவார், பாண்டுரங்கன் வருவார், அனுமார் வருவார், ராமர் வருவார், கிருஷ்ணர் வருவார், எல்லா சுவாமிகளும் வருவார். நீ முஸ்லீமாக இருந்தால் பகவான் அல்லாஹ் உங்கள் வீட்டுக்கு வருவார். நீ ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் இயேசு பிரான் உங்காத்துக்கு வருவார், உங்கள் வீட்டுக்கு வருவார். நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்குரிய தேவதாக்கள் குருக்கள் உங்கள் வீடு தேடி வருவார். எப்போ நீ உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு செய்கின்ற சேவை, அவர்களை வைத்து பாதுகாக்கின்ற பொழுது வருகின்ற நன்மைகள், இவற்றெல்லாவற்றையும் பெருகுவதற்காக குருமார்கள் வருவார்கள், தெய்வங்கள் வரும். லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு சொல்கிறோம் பாருங்க. நான் எவ்வளோ பண்ணுறேன், ஆற்று க்ளீனாக வச்சுட்டுருக்கேன், வாசலில் கோலம் போடுறேன், துளசிக்கு தீர்த்த விடுறேன், பிரசாதம் வர நைவேத்தியம் பண்ணுறேன், 3 வேளை சந்தியாவதனம் பண்ணுறேன். ஆமாம், எங்கள் அப்பா அவங்க அம்மா அப்பான் அவன் முதியோர் இடத்துல இருக்கான்னு சொல்கின்ற போது நீ இவ்வளோ செஞ்சப்பார், எதுக்குமே ஒரு புண்ணியம் கிடையாது, எல்லாமே வேஸ்ட். அதனால் என்றைக்கும் எப்பொழுதும் எந்த வருடமும் எந்த நாளும் எந்த நட்சத்திரம் எப்போ வந்தாலும் சரி, பெற்றவர்கள் வைத்து சந்தோஷமாக பாதுகாக்கின்ற பொழுது அதனால் வருகின்ற நன்மை, அதனால் வருகின்ற புண்ணியம் உன்னை பல பல விதங்களில் தலை தூக்கிவிடும்.
அனைத்து வித கடாட்சியம் வரும் என்று சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாக்கணும். பார்த்து கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதா நான் சம்பாதிக்க போகிறேன், நீ ஷேர் பண்ணுறதா சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வருன்றதில்லை. இது எல்லாருக்கும் தெரியணும். அம்மா அப்பா கடைசி வரைக்கும் பாதுகாக்கணுன்ற குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பகவானை பகவானை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை அரவணைக்கும் போது, குரு உபதேசம் பெறுகின்ற போது தெய்வ கடாட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க. புண்டேலுக்கு ஒன்று கதையை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லுங்கள். பசங்களுக்கு நல்ல அறிவுகளை வளர்த்து விடுங்க. கடைசி வரைக்கும் அம்மா அப்பா வச்சு காக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஊட்டி விட்டால் தான் அதை வளர வளர அந்த பசங்களுக்கு அதோட அருமை தெரியும், பெற்றபுள்ள அருமை தெரியும் என்று சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம்.